பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் உடல்நலக்குறைவால் காலமானார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சமய மணிவண்ணன். பாஜகவின் மூத்த தலைவராக இருந்தவர், நாகாலாந்து ஆளுநராகவும் இருந்தவர். உடல்நலக்குறைவால் இல கணேசன் அவர்கள் சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சுதந்திர தின நாளான இன்று அவர் காலமாகி இருக்கிறார். இது நிச்சயமாக ஒரு துயரமான செய்தி. விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநரும் பாஜகவின், குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவின் மூத்த தலைவருமான இல கணேசன் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலமானார். சென்னை தி நகரில் உள்ள வெங்கட் நாராயண சாலையில் அவருக்கு உள்ள அவரது வீட்டிற்கு சில நாட்களுக்கு முன்பு வந்த அவர் நீரிழிவு நோய் காரணமாக ஏற்பட்ட உடல்நிலை குறைவு காரணமாக வீட்டிலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்நிலையில இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி இல கணேசன் அவர்கள் உயிரிழந்துள்ளார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இல கணேசன் இருந்துள்ளார். பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளராகவும் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகித்த அவர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவராகவும் பதவி வகித்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டும் 2014ஆம் ஆண்டும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு அவர் தோல்வி அடைந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு 2016ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பொது வாழ்விலிருந்து சற்று ஒதுங்கி இருந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநில ஆளுநராக இல கணேசன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநில ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பையும் அவர் வகித்து வந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அவருக்கு நாகாலாந்து ஆளுநராக பணிமாறுதல் பெற்றிருந்தார். தொடர்ந்து தற்போது நாகாலாந்து ஆளுநராக அவர் பொறுப்பு வகித்து வரக்கூடிய நிலையில் சென்னை கிரீன் சாலையில் உடல்நலக் குறைவு காரணமாக தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் இன்றைய தினம் சரியாக மாலை 4:24 மணியளவில் 6:24 மணியளவில் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையிலிருந்து அவரது உடலானது டி நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நாளை தினம் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் மறைவையொட்டி தொடர்ந்து அரசியல் தலைவர்களும் முக்கிய பிரபலங்களும் தொடர்ந்து அவர் உடலுக்கு நாளைய தினம் அஞ்சலி செலுத்துவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி, சமய மணிவண்ணன்.